சாய்ராம். நான் வந்து பாட்டிஸ் பக்கம் ராஜி பாட்டியோட பேரன். என் பேர் விஸ்வா கணேஷ். பாட்டிஸ் பக்கம்ல இது வரைக்கும் என்னோட வாய்ஸை நிறைய பேர் கேட்டிருப்பேன். பாட்டியோட வீடியோ எல்லாத்துக்குமே நான் தான் பாட்டி கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டிஸ் பக்கமில் இனிமேல் வந்து என்னோட போஸ்ட்டும் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பாட்டியை நான் அக்கேஷனலாக மீட் பண்ண போகும்போது பாட்டி ஓகேவா இருந்தால் வீடியோ எடுக்கிறதுக்கு பாட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தான் நான் வீடியோ எடுப்பேன். பாட்டியை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற எல்லாமே பாட்டிக்கிட்டேருந்து தெரிஞ்சுன்றது தான். பாட்டி என்னென்ன பண்ணுறாலோ அதுதான். ஸோ அதை வந்து நானும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நானும் இனிமேல் கொஞ்சம் போஸ்ட் வந்து இந்த பேஜில் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து வரலட்சுமி விரதம் வருது, அதுக்கப்புறம் ஆவணி விட்டம், காயத்ரி ஜபம், இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஜென்ஸுக்கு பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கிறது அப்படின்னு தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ பஞ்சகச்சம் கட்டிக்கிறதுக்கு வந்து நல்லா பெரிய வேஷ்டியாக அந்த மாதிரி கரா வச்ச வேஷ்டியெல்லாம் நம்மள்கிட்ட நிறையாவே இருக்கும். நல்லா நம்மளோட ஹைட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் அந்த வேஸ்ட்லேருந்து வச்சா கீழே வரைக்கும் வரணும். அந்த மாதிரி வேஷ்டி வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து வேஷ்டி வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன், பெரிய வேஷ்டி. இங்கேருந்து வச்சா கூட கீழே வரைக்கும் வரணும். ஸோ இந்த வேஷ்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட வேஸ்ட்டை சுற்றி இப்படி கொண்டு வந்து முன்னாடி போடணும். வேஷ்டியை முன்னாடி போட்டுட்டு நம்மளோட ரைட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, லெஃப்ட் சைடு கூட இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ கச்சம்னா என்னென்னா சொருகுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம கொண்டு சொருகிறோம் இல்லையா, அது பேர் கச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இடத்துல நம்ம இந்த பஞ்சகஜம் கட்டும்போது சொருகுவோம், அதனால அதை வந்து பஞ்ச கச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்மளோட வேஸ்ட்டை சுற்றி கொண்டு வந்துட்டு நம்ம நார்மலாக எப்படி வேஷ்டி கட்டிக்கிறோம் அது மாதிரி இதை ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் சைடை இந்த பக்கம் ரைட்டுக்கு கொண்டு வாங்க. ரைட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து வேஷ்டி நம்ம இப்படி முறுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இழுத்து ஒரு முறுக்கி சொருகிடுங்க 2 சைட்லேயும். இந்த நம்ம சொருகிறத பேஸ் பண்ணி தான் மொத்த வேஷ்டியே இருக்குது. இப்படி அழகாக கொண்டு வந்து சொருகிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டைட்டாக இருக்கா அப்படின்னு. இந்த ரைட் சைடில் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் சொருகுவோம். லெஃப்டில் கீழே இருக்கிறது நம்மளுக்கு பின்னாடி கால் வழியாக கொண்டு வந்து சொருக போகிறோம். இந்த பஞ்சகஜம் வந்து கல்யாணம் ஆன ஜென்ஸ் கட்டிக்கிறது, கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கச்சம். ஸோ எல்லாரோட ட்ரெடிஷ்னல் அட்டையருமே பார்த்தீங்கன்னா, மடிசாரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கச்சம் வந்து வரும். அதாவது நம்ம இங்கேருந்து கொண்டு வந்து பின்னாடி போய் சொருகிக்கிறது. நம்ம தமிழ், தெலுங்கு, ஐயங்கார் எல்லாரோட இதுலேயுமே அந்த தலைப்பு வேறு மாதிரி இருந்தால் கூட கச்சம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நான் பின்னாடி சொருக போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பின்னாடி சொருகின்றீங்கோ, அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த ஜரிகை இந்த மாதிரி எடுத்துட்டு ப்ளீட் பண்ணும்போது இப்படி கொசுவிண்டு இதை வந்து மடிப்பாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் கட்டிக்கும் போது வராது, டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் பார்டர் வந்து இப்படி அழகாக வெளியில் தெரியணும். இந்த மடிப்பை சேர்த்து ஒரு அமுக்கிட்டிங்கன்னா அப்படியே அயன் பண்ணின மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி காலை அகட்டிட்டு பின்னாடி வந்து சொருகணும். நான் சொருகி காமிக்கிறேன். இப்போ பின்னாடி திரும்பிட்டு இந்த காலுக்கு நேராக இதை இப்படி கொடுத்து இங்கே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இதை சொருகிக்கணும். சொருகிட்டு இங்கே உங்களுக்கு பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம் வேஷ்டியை, பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கம்மியாகவே விட்டா போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது ஒரு பெரிய பின்னாடி எடுத்த அளவுக்கு சின்ன ப்ளீட் வேணாம், நல்லா பெருசாக வச்சுட்டு ஒரு 2-3 வச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் தான் கீழேருந்து நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு புஷ்ஷுன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 5 இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோடு சேர்த்து இதை வந்து கீழேந்து எடுத்து இதையும் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். அது பின்னாடி எப்படி நம்மளுக்கு அந்த பச்சை பார்டர் கரை வெளியில் தெரிஞ்சதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம அழகாக கட்டிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதை இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறத அந்த இதை வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுறோம். இது பண்ணி கட்டிட்டோம்னா நம்மளுக்கு பஞ்சகஜம் வந்து ரெடி. இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் இருக்குது, அதையும் வந்து நான் காமிக்கிறேன். இதை வந்து கட்டிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுறோம்.
பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு ஒரு பக்கம் ஏறிண்டு ஒரு பக்கம் இறங்கிண்டு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். நம்ம இழுத்து விட்டோம்னா இங்கே கச்சா இருக்கிறதுனால ஒரு சைடு நம்ம இழுத்தோம்னா இன்னொரு சைடு அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு துண்டு கண்டிப்பாக கட்டிப்போம் இல்லையா, அங்கே வஸ்திரம், அதையும் நம்ம மேலே இறுக்கி கட்டிட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டையாக சூப்பராக இருக்கும் பஞ்சகஜம் பார்க்கறதுக்கே. இங்கேயும் வந்து தூக்கின்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பைக் ஓட்டுறவாளுக்கு கூட ஈஸியாக இருக்கும். நார்மல் வேஷ்டினா கூட நம்ம இப்படி தூக்கி சொடுக்கின்ட்டுலாம் போவோம். ஆனால் பஞ்சகஜம் அழகாக ஈஸியாக காலை தூக்கி போட்டுட்டு நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுள். அதே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குன்னு சொன்னேன்ல, நான் அதையும் காமிக்கிறேன்.